பயல கொஞ்சி போடாயன். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நண்பா நண்பி எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு செம்ம ட்ரெண்டிங்கான ஃபுல் ஸ்கிரீன் ஸ்டேட்டஸ் வீடியோவை கைன்மாஸ்டர் ஆப் யூஸ் பண்ணி எப்படி பண்றது இருந்தா இன்னைக்கான வீடியோலாம் சொல்ல போறேன். ஸோ இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ இந்த வீடியோல நான் யூஸ் பண்ணியிருக்க டெம்ப்ளேட்டோடைய லிங்க் வந்து இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன். அதை ப்ரெஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா அதை நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். அப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது பாஸ்வேர்டு வந்து கேட்கும். அந்த பாஸ்வேர்டை நான் நெக்ஸ்ட் சொல்லுவேன். உங்களுக்கு எப்படி அந்த ஃபைல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு தெரியலனா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இன்னொரு வீடியோட லிங்க் வந்து போட்டிருக்கேன். அந்த வீடியோல வந்து நம்ம சேனல் அப்லோட் செய்யப்படும் ஒவ்வொரு ஸ்டேட்டஸ் மேக்கிங் வீடியோலயும் உள்ள டெம்ப்ளேட்ஸை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்றதுன்னு சொல்லியிருப்பேன். ஸோ மிஸ் பண்ணாம அந்த வீடியோ பாருங்க. இப்போ கைன்மாஸ்டர் ஆப் ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா செகண்டா இருக்க ஃபுல் ஸ்கிரீன் சைஸை சூஸ் பண்ணுங்க. இப்போ மீடியாக்கு போயிட்டு பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணுங்க. ஸோ பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க எத்தனை செகண்ட்ஸ்க்கு ஸ்டேட்டஸ் வீடியோ பண்ண போறீங்களோ அந்த ஒரு டைமிங்க வந்து செட் பண்ணுங்க. இப்போ நீங்க எந்த இமேஜ் வச்சு ஸ்டேட்டஸ் வீடியோ பண்ண போறீங்களோ அந்த இமேஜை சூஸ் பண்ணுங்க. இமேஜ் சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஃபுல் சைஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு தேவையான மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த இமேஜுடைய லென்த்தை வந்து ஃபுல்லா இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த இமேஜை பிளர் பண்ணணும். பிளர் பண்றதுக்கு லேயர் ஆப்ஷனை பிரஸ் பண்ணுங்க. அதை பிரஸ் பண்ணதுக்கு அப்புறமா எஃபெக்ட் ஆப்ஷனுக்கு போங்க. இப்போ பேசிக் எஃபெக்ட்ஸுக்கு போங்க. இதுல ரெண்டு வகையான பிளர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுல ஃபர்ஸ்டா இருக்க பிளர் ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. இப்போ அந்த பிளரை ஃபுல்லா டிராக் பண்ணுங்க. ஸோ டிராக் பண்ணதுக்கு அப்புறமா அதோடைய லென்த்தை வந்து ஃபுல்லா இன்க்ரீஸ் பண்ணிருங்க. ஸோ இப்போ அந்த செம்ம ட்ரெண்டிங்கான ஃபுல் ஸ்கிரீன் டெம்ப்ளேட்டை ஆட் பண்ண போறேன். டெம்ப்ளேட் சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஃபுல் சைஸ் பண்ணுங்க. இப்போ பேக் வாங்க. பேக் வந்ததுக்கு அப்புறமா பிளெண்டிங் ஆப்ஷனுக்கு போங்க. இங்க வந்து ஸ்கிரீன் ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. அதை சூஸ் பண்ணுங்க. இப்போ நீங்க ஆட் பண்ணிருக்க இமேஜை சூஸ் பண்ணுங்க. அதை சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஆப்பாசிட்டி அப்படிங்கிற இந்த ஆப்ஷனுக்கு போங்க. இங்க வந்து அதோடைய லெவல் 100ல இருக்கும். அதை வந்து 25ல வச்சிருங்க. ஸோ இப்போ நீங்க ஆல்ரெடி ஆட் பண்ணிருக்க இமேஜை மறுபடியும் ஆட் பண்ணுங்க. ஸோ ஆட் பண்ணதுக்கு அப்புறமா கிராப்பிங் ஆப்ஷனுக்கு போங்க. இப்போ இங்க இருக்க மாஸ்க் ஆப்ஷனை எனேபிள் பண்ணுங்க. அதை எனேபிள் பண்ணதுக்கு அப்புறமா ஷேப்ஸ்ல வந்து சர்க்கிள் ஷேப்பை சூஸ் பண்ணுங்க. இப்போ இந்த இமேஜை சர்க்கிள் ஷேப்ல கிராப் பண்ணுங்க. ஸோ கரெக்டா சர்க்கிள் ஷேப்ல கிராப் பண்ணதுக்கு அப்புறமா கீழே இருக்க ஃபெதர் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க. உங்க இமேஜ் வந்து ஆல்ரெடியே டார்க்கா இருக்குன்னா அந்த ஃபெதர் லெவலை வந்து கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணுங்க. உங்க இமேஜ் வந்து இந்த இமேஜ் மாதிரி ரொம்பவே கலர்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஃபெதர் லெவலை வந்து 30-35 ரேஞ்சில் வச்சிருங்க. ஸோ இப்போ இந்த இமேஜை நடுவில் இருக்க சர்க்கிள்ல வச்சிருங்க. ஸோ கரெக்டா செட் பண்ணதுக்கு அப்புறமா கீழே அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷனுக்கு போங்க. இப்போ அந்த இமேஜுடைய கலரை வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ அந்த இமேஜுடைய லென்த்தை ஃபுல்லா இன்க்ரீஸ் பண்ணுங்க.
இப்போ இந்த ஸ்டேட்டஸ் வீடியோக்கு ஒரு பார்டர் ஆட் பண்ண போறேன். அந்த பார்டரோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன். அதை பிரஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ பார்டர் சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஃபுல் சைஸ் பண்ணுங்க. இப்போ அந்த பார்டருடைய லென்த்தை ஃபுல்லா இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ லாஸ்டா சாங் ஆட் பண்ணிடலாம். சாங் ஆட் பண்றதுக்கு முன்னாடி நாம ஆட் பண்ணிருக்க டெம்ப்ளேட்ல வந்து ஒரு சாங் போகும். அந்த சாங்கை வந்து மியூட் பண்ணிருங்க. ஸோ ஒரு செம்ம ட்ரெண்டிங்கான ஃபுல் ஸ்கிரீன் ஸ்டேட்டஸ் வீடியோவை கைன்மாஸ்டர் ஆப் மூலமா ஈஸியா பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோல நான் ஆட் பண்ணிருக்க டெம்ப்ளேட்டோடைய ஜிப் ஃபைலோடைய பாஸ்வேர்டு வந்து ஹரிஷ் டெம்ப்ளேட் 15 அடிங்க. ஸோ இதை டைப் பண்ணும்போது சிம்பிள் லெட்டர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்க. அண்ட் அதே போலவே ஸ்பேஸ் விடாதீங்க. ஸோ உங்களுக்கு எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு தெரியலன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு வீடியோட லிங்க் போட்டிருக்கேன். அந்த வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்கள் அண்ட் டவுட்ஸை வந்து இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் அதை கூட வரும் பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. இப்படி பண்ணிட்டீங்கன்னா நாம அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிபிகேஷனும் உங்க ஸ்மார்ட் போனுக்கு உடனுக்குடன் வந்துடும். இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் என்னோட நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன். இது போல ஒரு சூப்பரான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.